சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st. காஞ்சிபுரம் பச்சைய பாசல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. ஷோடச அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க. 16 அர்ச்சனை. சுமுகஸ்ச ஏகதந்தஸ்ச கபிலோ கஜகர்ணக லம்போதரஸ்ச விகடோ விக்னராஜோ விநாயக தூமதி. முருகப்பெருமானுடைய திருநக்ஷத்திரம், முருகப்பெருமானுக்கு விசேஷ நட்சத்திரம். 6 முகத்தை வழிபடுவது நம்மளுடைய ஒரு முகத்தின் கடமையாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டோம்னா வேலவனை நம்பி இருந்தால் நம் வேலையை அவர் வேலையாக பார்க்கணும். மலைக்கோயில் முருகனை வேண்டுவது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த வைகாசி மாதம். குழந்தை முருகனாக இருக்கக்கூடிய முருகரை நீங்கள் அன்னைக்கு தரிசனம் பண்ணலாம். முருகா முருகான்னு யாரெல்லாம் சஷ்டி விரதத்துக்கு குழந்தை வரம் இருக்காலோ அவளுக்கெல்லாம் வைகாசி விசாகத்தில் ஒரு கணக்கு இருக்கும். ராஜா ஆனால் ஆண்டி கோலத்தில் நிற்கிறேன், ஏன்னா நீ கேட்கும் வரத்தை அள்ளி கொடுப்பவன், எதையும் நான் வைத்துக் கொள்வதில்லை. அதனால் விரதம் அப்படிங்கிறது வெறுமனே சாப்பிடாத இருக்கிறது மட்டும் விரதமா அப்படின்னு கேட்டால் இல்லை. சுவாமியினுடைய மந்திரங்கள் சொல்கிறது, அந்த விசாகத்தை அனுஷ்டிக்கிறதே ஒரு பெரிய விரதம். முருகப்பெருமானுக்கு எந்த மாலை சார் சிறப்பு? முருகப்பெருமானுக்கு தனி மாலை இருக்கா அப்படின்னா, அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் மகேஷ் ஐயர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். வைகாசி விசாகம் முருகருடைய பிறந்த நாள் வருது. இந்த வைகாசி விசாகம் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு நாள்? அதாவது எல்லா தெய்வங்கள்லேயும் எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுலேயும் முருக பக்தர்களுக்கு சஷ்டி விசேஷம், கிருத்திகை சிறப்பு, செவ்வாய்க்கிழமை சிறப்பு, ஆடி கிருத்திகை சிறப்பு. இது போன்ற சிறப்புகளில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு மகத்துவம் இருக்கிறதுல வைகாசி மாதத்தில் 2 நட்சத்திரங்கள் முருகப்பெருமானுக்கு சிறப்பான நட்சத்திரங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, முதல்ல கிருத்திகை நட்சத்திரம் அதுக்குள்ளே இருக்குது ரிஷபராசியில். வைகாசி மாதம் ரிஷப மாதம்னு சொல்லுவாங்க. மிருகசீர்ஷ நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். அப்படி இந்த மாதத்தில் 2 நட்சத்திரங்கள் சிறப்பாக இருக்குது. 16ஆம் நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம்னு பேர். 16ஆம் நட்சத்திரம்னா என்ன? நம்ம எத்தனை செல்வங்கள் கேட்போம் இறைவன்ட்டன்னா 16 செல்வங்கள், 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவாங்க. இந்த 16 செல்வங்கள் மகத்துவம் வாய்ந்தது. பெரியவங்க சொல்லுவாங்க, எல்லா செல்வமும் உனக்கு கிடைக்கட்டும், 16 செல்வம் கிடைக்கட்டும்னு சொல்லுவாங்க. அர்ச்சனையில் ஷோடச அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க. 16 அர்ச்சனை. சுமுகஸ்ச ஏகதந்தஸ்ச கபிலோ கஜகர்ணக லம்போதரஸ்ச விகடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாதக்ஷ பாலச்சந்திர கஜானன வக்ரதுண்ட சூர்பகன்ன ஹேரம்பஸ்கந்த பூர்வஜகன்னு 16 அர்ச்சனை. 108 அர்ச்சனை கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி 1008 அர்ச்சனை, லட்சார்ச்சனை, கோடி அர்ச்சனைன்னு இருக்கிற வரிசையில் இங்கே 16 அர்ச்சனைக்கு மகத்துவங்கள் உண்டு. உபசரணைகள்னு சொல்லுவாங்க. கோயிலில் இருக்கக்கூட உபசரணை, சாமிக்கு பண்ணக்கூடிய விசேஷ உபசரணை, அதில் 16 உபசரணை இருக்குது. சாமிக்கு 16 விதமான உபசரணைகளை செய்வார்கள். இந்த மாதிரி நம்மளோட புராதனத்தில் இந்த ஷோடசம்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணுக்கு மகத்துவம் அதிகம். அதுதான் 16ஆம் நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய திருநக்ஷத்திரம். முருகப்பெருமானுக்கு விசேஷ நட்சத்திரம். 6 முகத்தை வழிபடுவது நம்மளுடைய ஒரு முகத்தின் கடமையாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டோம்னா வேலவனை நம்பி இருந்தால் நம் வேலையை அவர் வேலையாக பார்த்து கொள்வார். அதுதான் விசாகத்தினுடைய விசேஷம்னு சொல்ல. இந்த காலத்தில் எல்லாரும் நடைப்பயணமாக முருகாலயங்களுக்கு செல்வாங்க, மலைக்கோயிலுக்கு போவாங்க. இது முன்னும் பின்னுமாக பௌர்ணமியை தொட்டு வரும். கிரிவலம் வர்றது ரொம்ப சிறப்பு. நம்ம சிவன் கோயிலில், சிவபெருமான் கோயிலில் கிரிவலம் வர்றது வழக்கம் இருக்கும். ஆனால் பழனி கோயிலையும் கிரிவலம் வரலாம். திருத்தணி கோயிலையும் அந்த முருகர் சன்னிதானத்தை மேலே மலையில் மேலே போய் சுற்றி வரலாம். அதே போன்று பார்த்துட்டோம்னா பிரசித்தி பெற்ற முருகப்பெருமானுடைய திரு ஆலயத்தில் நம்ம வலம் வர்றது ரொம்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கும். மலைக்கோயில் முருகனை வேண்டுவது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த வைகாசி மாதம். அதுலேயும் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், குரு பகவானுடைய நட்சத்திரம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. கிரகங்களில் எப்பவுமே ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் ஆகாது. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான், அசுர குரு. விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான், தேவகுரு. இவர் தேவகுரு, அவர் அசுரகுரு. இந்த 2 கிரகங்களுக்கும் அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. அதாவது சிறப்புனா
2 கிரகங்களுக்கும் அவ்வளோ தொடர்புகளில் சிறப்பு கிடையாது. ஆனால் நடுவில் ஒரே ஒருத்தர் இருக்கும் பொழுது அந்த 2 நட்சத்திரத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டாயிடுறது. எப்படி பகவத்கீதையில் அர்ஜுனர் அப்படியே ரொம்ப டவுன் ஆகும் பொழுது ஒரு கிருஷ்ண பரமாத்மா வரார், கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் அப்படி ஜம்முன்னு நிற்கிறார் அர்ஜுனர். இந்த 2 நடுவில் என்ன நடந்ததுன்னா கீதா உபசாரம் நடந்தது, கீத உபதேசம் நடந்ததுன்னு சொல்லுவாள். அதே போன்று தான் இந்த 2 நட்சத்திரத்துக்கும் ஆகாது. ஆனால் ஒரே ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னால் 2 நட்சத்திரத்துக்கும் ஆகும். அதுதான் முருகன், அதுதான் வைகாசி விசாகம். அப்படி இந்த வைகாசி விசாகத்தில் நடையாக நடந்து போய் முருகனை தரிசனம் பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது, பால் காவடி, பன்னீர் காவடி, சந்தன காவடி, இப்படி காவடிகள் எடுத்து சுவாமியை தரிசனம் பண்ணுறது பக்தர்களுக்கு இது பாருங்கள் பெரிய உக்கிரமான சமயம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பங்குனி உத்திரம் ரொம்ப உக்கிரமாக இருக்கோ அதே மாதிரி வைகாசி மாதத்தில் இந்த இப்போவும் பார்த்தீங்கன்னா வெயில் நிறையா இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். கொடுமுடியிலேருந்து தீர்த்தமெல்லாம் எடுத்துகிட்டு போவா பங்குனி மாதமும், அதே மாதிரி வைகாசி விசாகத்துக்கும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ அபிஷேகத்துக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு நாள் இந்த வைகாசி விசாகம். குழந்தை முருகனாக இருக்கக்கூடிய முருகரை நீங்கள் அன்னைக்கு தரிசனம் பண்ணலாம். முருகா முருகான்னு யாரெல்லாம் சஷ்டி விரதத்துக்கு குழந்தை வரம் இருக்காலோ அவளுக்கெல்லாம் வைகாசி விசாகத்தில் ஒரு கணக்கு இருக்கும். இந்த விசாகத்துக்கு வேண்டிட்டோம், அடுத்த விசாகத்துக்கு கண்டிப்பாக முருகர் வருவார்னு ஒரு பெரிய வரம் வேண்டின்னு இருந்தவாளுக்கெல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான காலமாக இந்த வைகாசி விசாகம் ஏற்படுத்தி கொடுக்கும். முதல் வேண்டுதல் நம்ம சொல்கிறது, சரியான காலகட்டத்தில் சரியான விஷயங்கள் நடக்காது. இன்றைக்கி நிறையா பேர் தவிப்பா. கல்யாணத்தை சொல்லலாமா, வேலையை சொல்லலாமா? திருமணத்தை சொல்கிறோம், வேலையை சொல்கிறோம், குழந்தை வரத்தை நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாள். படிப்பை கூட சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் சரியாக நடக்கணும்னா குருவுடைய அனுகிரகம், குருவை ஆக்டிவேட் பண்ணோம்னா சிம்பிள். வைகாசி விசாகத்தை நீங்கள் போயிட்டு வரணும், கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முருகப்பெருமான் அப்படியே குரு பகவானை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவார். நிச்சயமாக உங்களுக்கு எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகிடும். விசாகத்தன்னைக்கு வழிபட்டால் நமக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பலன்கள் உண்டு. இந்த வைகாசி விசாகத்தில் நிறைய பேர் நம்ம ஆரம்பத்தில் முருக வழிபாட்டில் இருந்திருப்போம். அதுக்கு பிறகு வேலை, வெளிநாடு பயணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு வேறு திசையை நோக்கி பயணிச்சிருப்போம். இப்போது மறுபடியும் முருகருக்கு கும்பிடுறதுக்கு ஒரு கம்பேக் கொடுக்கணும்னா இந்த நாள் உகந்ததா? இந்த நம்ம நிகழ்ச்சியில் கலாட்டாவில் பேசும்பொழுது நிறைய முருகப்பெருமானை பற்றி பேசியிருக்கேன். இப்போ என்னை பார்க்கும்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் அம்பாளுடைய பக்தி தான், ஆனால் என்னமோ தெரில சார், நீங்கள் இந்த முருகனை சொல்லும்போது முருகா அப்படின்னு சொல்லுவேன், அப்படியே உள்ளிருந்து பா அப்படின்னு தோணும். எனக்கும் என்னமோ இப்போ எல்லாம் போனால் முருகர்லாம் போய் நின்னுன்னா முருகா அப்படின்னு நானும் கும்பிட்றேன் யதார்த்தமாக. இதோட எனக்கு ஒரு பெரிய ஒரு ஜோதிட மாநாட்டுக்கு இடையில போனேன். ஒரு நபர் எனக்கு நான் கிளம்பும்பொழுது கூட ஹெல்ப் பண்ண வர்றார். அவர் சொல்கிறார், எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை மனநல குறைவாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. உங்கள் நிகழ்ச்சி வந்தால் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் ஒரு மந்திரம் சொல்லுவேல், அந்த மந்திரத்தை முடிகிற வரைக்கும் அவன் கையை அப்படியே கும்பிட்டுருப்பான். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அந்த அரகரோகரான்னு சொல்லும்போது அந்த குழந்தை அரகரோகரா அப்படின்னு சொல்கிறான். சார் எப்படின்னே தெரில, எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டான், ஒரு க்ஷணம் ஒரு இடத்துல இருக்க மாட்டான். பட் இந்த விஷயம் வந்தால் மட்டும் அவனுக்கு ஏதோ ஒரு பர்சனல் டச் அந்த இடத்துல இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அது இறைவன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மகிமை. என்ன பக்தராக இருந்தாலும் சரி, முருகர்னு வரும்பொழுது ஒரு சின்ன அப்படியே ஒரு மனம் உருகும். ஏன்னா முருகனை கண்டால் மனம் உருகாதவர் உண்டோ பாட்டே இருக்கே. முருகா என்று அழைப்பவருக்கு மனம் முருகாதான்னு கேட்பார். அப்போ முருகான்னு கூப்பிட்டா இறைவனுக்கே மனம் உருகுதுன்னா பக்தருக்கு முருகாதா? அது முருக பக்தரா இல்லை, எந்த பக்தருக்கும் மனம் உருகும். சிவபெருமான் தன்னுடைய குழந்தையை பார்த்து உருகிறார். ஷோ எவ்வளோ அழகாக இருக்குது இந்த குழந்தைங்கிறார். தன் நெற்றிக்கண்ணிலேருந்து வந்திருக்கார். அம்பாளுக்கு அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிறா முருகனை. 6 முகமாக இருக்கிற முருகனை அப்படி வரிஞ்சு கட்டி ஒரே ஒரு உடம்பாக்கி 6 தலைகளை கொண்டு வரா அம்பாளுக்கு. கிருஷ்ண பரமாத்மா பார்க்குறாரு, அட்டாட்டாட்டாட்டாட்டாட்டா மரும பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்கார். மகாலட்சுமி பார்க்குறா, அப்பா எவ்வளோ தெய்வ குழந்தையாக இருக்குது. இப்படி எல்லாரும் முருகர் பிறந்த உடனே
சொந்த பந்தங்கள் பூரா அவரை பார்க்க வரா அத்தனை கடாட்சமும் அவர் எடுத்துக்கிட்டார். அத்தனை பேர்த்தோடைய இதையும் எடுத்துக்கிட்டார். யாருக்காக எடுத்தார் அப்படின்னு கேட்டால் பக்தர்களுக்காக எடுக்கிறார். அந்த அத்தனை கடாட்சமும் யாருக்காக கொடுக்குறார் அப்படின்னு கேட்டால் பக்தர்களுக்காக கொடுக்குறார். அதனால தான் ஒரே தெய்வம் ஆண்டி கோலத்தில் நிற்கக்கூடிய தெய்வம் முருகன் மட்டும்தான். எல்லாத்தையும் கொடுத்து தான் ஆண்டி கோலத்தில் நிற்கக்கூடிய தெய்வம். ஆனால் அதை உணர்த்துறது தான் ராஜ அலங்காரம். நான் ராஜா, ஆனால் ஆண்டி கோலத்தில் நிற்கிறேன். ஏன்னா நீ கேட்கும் வரத்தை அள்ளி கொடுப்பவன், எதையும் நான் வைத்துக் கொள்வதில்லை, உனக்காக நான் கொடுக்குறேங்கிற அற்புதமான ஒரு நீதி முருகர்கிட்ட இருக்குது. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவா, சார் எனக்கு எல்லா சாமியும் பிடிக்கிறது, ஆனால் நீங்கள் முருகான்னு சொல்லும்போது நான் இப்போ முருகர் கோயிலுக்கு அடிக்கடி போகிறேன் சார் அப்படின்னு சொல்கிறேன். வைகாசி விசாக விரத முறை அப்படின்னு ஏதாவது இருக்கா? இப்போ வழிபாடு பண்ணணும்னா எந்த மாதிரியான வழிபாடு பண்ணணும் அன்னைக்கு தேதி? நான் எப்போவுமே விரதத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் சொல்லுவேன். முடியாதவங்க தயவு செய்து பண்ண வேண்டாம். இன்றைக்கி எத்தனையோ வயசானவர்களும் ரொம்ப முடியாதவர்களும் கூட நான் சுவாமிக்காக விரதத்தை கடைபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறா. அப்படி இல்லை. விரதம் அப்படிங்கிறது என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். விரதம் அப்படின்னா வைராக்கியம்னு பேர். ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம தபஸ் பண்ணுறோம். தபஸ் பண்ணும்பொழுது அந்த காலத்தில் என்னென்னா, இந்த நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் கவனக்குறைவு ஏற்படுறது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி ப்ரெஷர், சுகர், இந்த மாதிரி உடல் உபாதைகள் இருக்கிறவங்களும் இல்லை நான் சாப்பிட மாட்டேன், நான் இன்றைக்கி சாப்பிடவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சு அதுவே ஒரு உடம்பு தீங்கு வர்றது. ஏன்னா ஜாதகம் பார்க்கும்போது வரும்போது சொல்ல, சார் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க சார், பட்னியாகவே கிடக்கிறா சார், மாதம் பூரா விரதம் இருக்குது, எதுக்காக நான் இருக்கேன், எங்கள் குடும்பத்துக்காக தானே இருக்கேங்கிற. அப்படி கிடையாது. முருகர்கிட்ட வேண்டினாலே போதும், நீங்கள் விரதத்தை இருக்க வேண்டாம். முடியறவா ஒரு பொழுது விரதம் இருப்பா. முடியறவா சுவாமிக்கு திருக்கல்யாணம் முடிச்சிட்டோ, இல்லை சுவாமியோட அபிஷேகம் முடிச்சிட்டோ, சுவாமியோட சிறப்புகள் முடிச்சிட்டோ, பிரசாதத்தை சாப்பிட்டது அதுக்கப்புறம் விரதம் அந்த முடிச்சுக்கிற வழக்கங்கள் உண்டு. அதனால் விரதம் அப்படிங்கிறது வெறுமனே சாப்பிடாத இருக்கிறது மட்டும் விரதமா அப்படின்னு கேட்டால் இல்லை. சுவாமியினுடைய மந்திரங்கள் சொல்கிறது, அந்த விசாகத்தை அனுஷ்டிக்கிறதே ஒரு பெரிய விரதம் தான். இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் இந்த வைகாசி விசாகத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னா என்ன மாதிரியான வேண்டுதல்? அதாவது சிலருக்கு வந்து இப்படி ஒரு ரொம்ப காலமாக தடைபட்டிருக்கும், அந்த மாதிரியான வேண்டுதல்கள்லாம் அந்த வைகாசி விசாகத்தில் வைக்கலாமா? என்ன மாதிரியான வேண்டுதல் வைக்கலாம்? நான் வெளிநாடு போகும்போது சொல்கிறா, சார் நான் அம்மா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை போங்க சார், இட்ஸ் வெரி ஹார்ட் சாருங்கிறா. ஏன் அப்படின்னா, காத்தால் நான் வந்து 6 to 8 ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன். 8லேருந்து நேராக போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 9:30க்கு பஞ்ச் பண்ணுவேன் சார். ஈவினிங் 5:30 முடித்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு இடத்துல வேலைக்கு போகிறேன் சார். வேலைக்கு போயிட்டு நைட்டு வீட்டு வரதுக்கு 9:30 மணி ஆகும் சார். மார்னிங் 6 to நைட்டு வந்து 9 o'clock வரைக்கும். நாங்கள் வந்து இங்கே சண்டே தான் சார் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி லஞ்ச் டைம் இருந்ததுன்னா அந்த லஞ்ச் டயத்தில் டக்குன்னு வீட்டில் பக்கத்தில் கோயில் இருந்ததுன்னா முன்னாடி போய் முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவேன். இதுதான் ஃபேக்ட், இதுதான் நடக்கிறது சார் எங்கள் நாட்டில் எல்லாம். பிகாஸ் நாங்கள் 2 பேர் சேர்ந்து வேலை செய்யணும், 3 வேலை பார்த்தா தான் சார் ஒரு குடும்பத்தை வந்து ஓட்ட முடியுங்கிற அளவுக்கு இன்றைக்கி வெளிநாடுகளில் ரொம்ப ஹெக்டிக்காக. இன்றைக்கி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், நீங்கள் அங்கே போய் படிப்பாங்க, சாயந்தரம் ஒரு ஜாபுக்கு போவாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்ல போனோம்னா கோயிலுக்கு போகக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை நாள் போக முடியாது. மற்ற நாட்கள் நம்ம போக முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, வெளிநாடுகளில். இங்கே இருக்கிறவா கோயிலுக்கு போய் வழிபடுறா. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம், வீட்டில் இருந்து வழிபடுறது ரொம்ப சிறப்பு. வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய படத்துக்கு மாலை மாட்டி முருகனுடைய கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், அதே மாதிரி சண்முக கவசம், இது போன்ற மந்திரங்களை படித்து முருகனை மனமுருக மனசுக்குள்ளே ஏற்றின்றாலே மிகப்பெரிய சக்தி வந்து கொண்டு வரும். அதுலேயும் வேல் பூஜை பண்ணுறது, தீபத்தில் முருகனை பார்க்கறது இன்னும் பெரிய பலன்களை கொடுக்கும். எல்லா தெய்வத்துக்குமே ஒரு மாலை அப்படின்னு ஒன்று இருக்குது. சிவனுக்கு ருத்ராட்சம், அந்த மாதிரி முருகருக்குன்னு ஒரு மாலை இருக்கா? அதாவது சிவபெருமானுக்கு ருத்ராட்சம், அம்பாளுக்கு பார்த்துட்டோம்னா சிவப்பு கலர் மாலை போடுறத பார்த்துருப்பீங்க. துளசி மாலை பெருமாளுக்கு போடுறத நீங்கள் பார்த்துருப்பேன். தாமரை மாலை பெருமாளுக்கு போடுறத நீங்கள் பார்த்துருப்பேன். ஸ்படிக மாலை மகாலட்சுமிக்கு போடுறது விசேஷம்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானுக்கு எந்த மாலை சார் சிறப்பு? முருகப்பெருமானுக்கு தனி மாலை இருக்கா அப்படின்னா, பொதுவாகவே அவர் ஒரு கோட்பாடுக்குள்ள இதுக்குள்ள அடங்கினவரா அப்படின்னாலே இல்லை. அவர் எந்த மாலை அவருக்கு சிறந்த மாலை அப்படின்னா பக்தி மாலை. நல்லா கேட்டுக்கோங்க, அவருக்கு எந்த மாலை சிறந்த மாலை? எல்லாரும் அரளி மாலைன்னு சொல்லுவா, எல்லாரும் சந்தன மாலைன்னு சொல்லுவா, செண்பக மாலைன்னு சொல்லுவா. பக்தி மாலை தான் அவருக்கு ரொம்ப விசேஷம். பக்தர் மாலை, பக்தி மாலை. அவர்கிட்ட முருகர்கிட்ட ஒரே ஒரு விஷயம், நீங்கள் திருச்செந்தூரோ மற்ற கோயில்களுக்கோ போனால் அவர்கிட்ட என்ன பண்ணுவோன்னா அந்த கோஷம் விடுவோம்.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு வேண்டினாலே போதும். அந்த மாலை போதும், அவருக்கு எல்லா மாலைக்கும் உகந்ததாக இருந்துடும். அதனால் அவருக்கு பக்தி மாலை இருந்தால் போதும், மற்ற மாலை தேவையில்லை. அதனால் இதில் எந்த மாலையை உபயோகித்தாலும் அவருக்குண்டான மாலையாக அவர் மாற்றிக்கொள்வார். அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சாமி, ரொம்ப நன்றி. நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.